ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ வெல்கம் டு மை ஃபர்ஸ்ட் போட்காஸ்ட். ஸோ நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். போட்காஸ்ட்டில் பொதுவாக எல்லா விஷயத்தை பற்றியும் பேசலாம். என்னோட ஹீலிங் ப்ராசஸ், என்னோட எக்ஸ்பீரியன்சஸ் அண்டு நான் ஃபீல் பண்ணது எல்லாத்தையுமே சொல்கிறேன். ஸோ அதாவது பொதுவாக அதான் நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்குறதும் பற்றியும் பேசலாம். இப்போ ஒரு பாட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பாட்டில் பிடிச்ச லைன், அந்த பாட்டில் எனக்கு இருக்கிற மெமரிஸ் அப்படி அப்புறம் இப்போ இருக்கிற சூழ்நிலை, சர்க்கம்ஸ்டன்சஸ் எல்லாமே பற்றி நம்ம பேசலாம் போட்காஸ்ட்டில். ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபார் எவர் மகாநதி வீக்கா பற்றி தான். மகாநதி முடிஞ்சு எனக்கு ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்னா இப்போ மகாநதி ஓடிட்டு இருந்தப்பலாம் அன்றைக்கி எபிசோடை பார்க்குறதா இருக்கட்டும், அதில் வீக்கா சீனை பார்க்குறதா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் போய் ஃபேன்ஸோட எடிட்ஸு, ஃபேன்ஸ் போகிற கேப்ஷன்ஸு அண்ட் அவங்க ஸ்லோ மோஷனில் ஜூமிங்கில் ஒன்று கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்து நான் ஃபஸ்ட்டு சந்தோஷப்படுவேன். அங்கேயே ரொம்ப நேரம் இருப்பேன் இன்ஸ்டாலே. அப்புறமா இங்கே அதை பற்றி முடிஞ்சது நான் சொல்வேன். வீக்கா பற்றி யோசிப்பேன், எப்படி பேசலாம், என்ன சொல்லலான்னு யோசிப்பேன். இப்படி போயிட்டு இருந்தது. இப்போது மகாநதி முடிஞ்சதுக்கப்புறமா நிறைய டைம் என்ன பண்ணுறதே தெரியாமல் தான் வெப் சீரிஸ்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். அண்டு என்ன சொல்கிறது, இவங்கள என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி தான் இருந்தேன். என்ன பண்ணுறது, என்னத்தை பற்றி பேசுகிறது, நான் எப்படி நம்ம ஃபீல் பண்ணுறது, சந்தோஷப்படுறது, எப்படி நான் சந்தோஷப்படுவேன். உங்களுக்குலாம் தெரியாது, என்னோடய ரியல் லைஃப்பில் ரொம்பவே ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, ரொம்பவே சேட்னஸ் இருக்குது. ஸோ ஆன்லைன் வீக்காக பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுவேன். அது உங்ககிட்ட சொல்கிறது மூலமாகவும் ரொம்பவே சிரிச்சுக்கிட்டு சொல்வேன். உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்ஸ் படித்து சந்தோஷப்படுவேன், அதுக்கு ரிப்ளை பண்ணி சந்தோஷப்படுவேன். ஸோ கமெண்ட்ஸை பார்க்குறது இப்படியே ஓடிட்டு இருந்த நாட்கள் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் மகாநதியை. அண்டு மகாநதியில் நான் ஒன்று நோட் பண்ணது பார்த்திங்கன்னா, இப்போ மகாநதி பேர் கமல்ஹாசன் படத்தோட பேர். அந்த கதை ஃபஸ்ட்டு பிரியமானவளை கதை மாதிரி ஆரம்பித்து, அப்புறம் சில்லுன்னு ஒரு கதை மாதிரி ஆரம்பித்து, இப்படி படத்தோட ரெஃபரன்சஸ் நிறையா இருக்குல்ல. அண்டு இன்னொன்று உங்கள் எல்லாத்துக்கும் தெரியாத விஷயம், நானாக யோசித்த விஷயம் ஒன்று சொல்கிறேன். இப்போ பாட்டு நம்ம காவேரி பாடுவாங்கள்ல, கண்ணே கலைமானே, அந்த பாட்டை அவங்க ஃபன்னாக பாடுவாங்கள்ல. ஸோ அதை விஜயும் அதை திருப்பி ஃபன்னாக இமிட்டேட் பண்ணுறது. ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த கண்ணை கலைமானே படத்துக்கும் நம்ம மகாநதிக்குமே ஒரு கோஇன்சிடன்ஸ் இருக்குது. அதில் எப்படி ஹீரோயினுக்கு ஆக்சிடெண்ட்டால் மெமரி லாஸ் ஆகிடும் ஸ்ரீதேவிக்கு, அது மாதிரி தான் இங்கேயும் நம்ம காவேரிக்கு ஆக்சிடெண்ட்டால் மெமரி லாஸ் ஆகிடும். அண்ட் அந்த பாட்டு அப்படி பொருந்திருக்கும். அந்த கிளைமேக்ஸில் இவங்க திருப்பி மெமரி கமல் அப்படி கொண்டுட்டு வரதுக்கு கஷ்டப்படுவார். ஸோ விஜய் அந்த 1-2-3 எபிசோட்ஸ் ரொம்பவே கஷ்டப்பட்டார். காவேரியை பார்க்கும்போதெல்லாம் அப்படியே ஏக்கமாக பார்ப்பார். நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா, நம்ம வீக்காக சேர்ந்துருக்கிறப்ப நம்ம எதிர்பார்த்த சீன் காவேரி தலை குளிச்சுட்டு அடுத்த நாள் காலைல வரணும் அப்படின்ட்டு. ஆனால் வீக்காக பிரிஞ்சு இருக்கிறப்ப அந்த சீன்ஸ்லாம் வந்தப்போலாம் விஜய் காவேரி அப்படி ஒரு ஏக்கமாக பார்ப்பார். அவங்க ரெடியாகி தலை குளிச்சதோடய வருவாங்க. அப்போ விஜய் காவேரி வீட்டிலேருந்து பார்க்கும்போது அவர் கண்ணில் ஒரு ஏக்கம் தெரியும். அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் செம்மையாக மெமரிஸில் இருக்குது எனக்கு. ஸோ அதுதான் இங்கே மெமரி ஸ்ரீதேவி மாதிரி நம்ம லக்ஷ்மி பிரியா பிஹேவ் பண்ணுவாங்க, கமல் மாதிரி நம்ம விஜய். ஆல்ரெடி எஸ்எஸ் மியூசிக் ஃபேன்ஸ் மீட்டில் கூட கமல் ஸ்ரீதேவி பேரோட தான் கம்பேர் பண்ணாங்க. நம்மளோட அம்மாக்கள் ஒருத்தவங்க கூட சொன்னாங்க. ஸோ அதுதான் எப்படி கோஇன்சிடன்ஸ் ஆகிருக்கு பாருங்கள். வீக்கானாலே கோஇன்சிடன்ஸ் தானாகவே அமைஞ்சிரும். இப்போல்லாம் பேசுகிற போது மகாநதினால தான், வீக்கானால தான், செலக்ஷனால தான். ஸோ நீங்களும் எதை பற்றி பேசலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக இந்த லைன்ஸ் உனக்கே உயிரானே என்னாலும் என்னை